வேணா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபுல்லா தள்ளி தான் பண்றதா இந்த மாதிரி பண்ணலாம். ஏன் சார் இவ்வளவு தூரம் திருப்பதியில இருந்து இங்க வந்து வாங்குறீங்கன்னா என்ன ரீசன் சார்? ஒரு 6 இன்ச்சுக்கு ஒன்று, 7 இன்ச்சுக்கு ஒன்று, 8 இன்ச்சுக்கு ஒன்று, அதுக்கு தகுந்த மாதிரி கை வச்சு அணைச்ச மாதிரி மண்ணை வந்து மூடி வந்து உங்களுக்கு வந்து அணைச்சு எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து கார்ட்லெஸ்ல வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் நல்ல ஹெவியான பேட்டரி வரும். உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. இது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். அப்படியே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கேஜி, 16 கேஜி, 11 கேஜி, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து 700 வெரைட்டி இருக்கு. அதாவது இதுலேயே கரண்ட் இல்லாமல் பெட்ரோலில் போட்டு உடைக்கிற மாதிரியும் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தெளிவான இருக்குது. நம்ம வந்து கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சர் வந்து உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு தான் உங்களுக்கு வந்து சாணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கட் இதை எடுத்து விட்டு நீங்கள் தள்ளினீங்கன்னா அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து லேடரை நீங்கள் பா ஷேப்பில், யூ ஷேப்பில், என் ஷேப்பில் வரும். இதை மறுபடியும் பிரிச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரிக்கலாம். இதில் ஒரு 6 இன்ச் இருக்குது, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு அந்த மாதிரி சைஸில் வந்து வரும். 18 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு 1.5 அடி வரைக்குமே நார்மலாக இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் ஒரு மினி டிராக்டர் மாதிரி தான். இதை நீங்கள் வந்து பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, இழுக்களுக்கு எந்த இடத்துல லாக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். ஒரு லாக்கே எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 4.5 அடி தூரம் வரும். இதில் ஒரு பிளேடு மாதிரி வர்றதுனால என்னன்னா டைரக்ட் ஃப்ரம் இம்போர்ட் இருக்கிறதுனால மீடியேட்டர் யாரும் இல்லைங்களா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டாக பண்ண முடியும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு பவர் டூல்ஸ் விவசாயம் சம்மந்தப்பட்ட A to Z. அதாவது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் இல்லாமல் இல்லை. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் நேரத்தை வீணடிக்க நம்ம இப்போ டாப்பிக்கில் போகலாம். கட்டப்பா ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி சார். சார் உங்களை பற்றி, உங்களோட பிஸ்னஸ் பற்றி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரனுங்க. எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஓகே சார். நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 19 வருஷமாக இருக்கிறோம். சரிங்க. ஸோ 19 வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன் வாட்டர் கிட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மேனுஃபேக்சர் செக்டார்லேயே இருந்தது அப்படின்றனால எந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போனாலும் கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சராகவே தான் நாங்கள் வந்து அதுலேயே போகிற மாதிரி. ஸோ கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சர் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு சில டவுட் வர்றது என்னன்னா, நீங்கள் சொந்தமாக ஏக்கரா கணக்கில் வந்து ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க, அது அப்படியே பெரிய லெவலில் இருக்கும், கோடி கணக்கில் அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமைஸ் மேனுஃபேக்சர் என்னன்னா இன்னைக்கு குளோபல் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இப்போ இந்த பவர் டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற இந்த பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க இம்போர்ட்டர்ல தான் வர்றது. ஸோ இம்போர்ட்டரை போய் நீங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வித்தேன்னா அது ஹோல்சேலோ இல்லை ரீட்டைலா கூட விற்கலாம். அதே நான் போய் ஒரு தோட்டத்தில் போய் எனக்கு தேவையான மிளகாயை மட்டும் தரம் பிரித்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா நான் அது வந்து கஸ்டமைஸ் மேனுஃபேக்சரிங் தான் அர்த்தம். ஸோ அந்த எந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் ஏன்னா மிளகாய் யார் விளைவிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நேரடியாக போய் அந்த மிளகாய் வாங்கி அதே மார்க்கெட்டில் போய் அவங்க எல்லா காய்கறியும் அங்கே இருக்கும். ஒரு 500 கடைக்காரங்கள் இருக்கு, நம்ம பை நிறைய ரெப்பி வாங்கிட்டு வரதுங்கிறது அது ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ். ஸோ அதனால நாங்கள் சொந்த யாருக்கிட்ட அந்த ஃபேக்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அவங்கக்கிட்ட எங்களுடைய டிராயிங்கும் எங்களோட டையும் அதுக்குண்டான பொருள் எல்லாம் கொடுக்குற பொழுது அதுக்குண்டான செலவு. ஸோ அப்போ அப்படி பண்ணுறப்ப இதுக்குண்டான ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். ஸோ இந்த கஸ்டமைஸ் மேனுஃபேக்சரிங்கோட மீனிங் வந்து இதுதான். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மோட்டரா இருக்கட்டும் இல்லை பவர் டூல்ஸ்ல சில விஷயங்கள் இதில் எல்லாமே எங்கள் ஓன் பிராண்ட் வந்துடும். ஓகே. ஸோ அவங்க பண்றது வந்து எங்களுக்குன்னு மட்டுமே தயாரிச்சு பண்றாங்க. ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பிராண்ட் நேம் வந்து ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது வந்து. ஓகே. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் மேனுஃபேக்சரிங்ல உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா, சாதாரணமா நீங்க வரீங்க எனக்கு ஒரு மோட்டர் கொடுங்க அப்படின்னு நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க ஒரு மோட்டர் வாங்க வர்றவங்க 10 கடைக்கு ஏரியாவது இறங்குவீங்க. அதோட விலை அதிகபட்சம் ஒரு 6000 7000. பட் நான் 2000 மோட்டர் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் எத்தனை கண்ட்ரியை சுத்தணும், எத்தனை மேனுஃபேக்சரர் பார்த்துரு, யாரு எனக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ டம்பிங் ஸ்டாக். சரிங்க. ஸோ அதனால குவாலிட்டி வைஸ் அந்த கஸ்டமைஸ் மேனுஃபேக்சர் கிட்ட போறப்ப குவாலிட்டி வைஸ் வந்து 100% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னென்ன ப்ராடக்ட் சார் நம்மள்ட்ட பவர் டூல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இருக்கிறது. ஓகே. பவர் டூல்ஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஏர்ல மாதிரி பண்ற மாதிரி இல்ல பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது, கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுல எல்லாமே இருக்கு. அதுல சொன்னோம்னா பிளம்பருக்கு தேவையானது, எலக்ட்ரீஷியன் தேவையானது, வெல்டருக்கு தேவையானது, கார்பெண்டருக்கு தேவையானது, பெயிண்டர், இந்த 5 செக்டார் விட்டா வேற யாருமே கிடையாது. இவங்களுக்கு தேவையான A to Z எல்லாமே இருக்கிறது நம்ம கிட்ட. ஓகே. ஸோ அது இல்லாம இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர், இன்னைக்கு இந்த ப்ரெஷர் வாஷரை முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை இப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்ததே வந்து நாங்க. ஏன்னா இது 20 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லல. அது நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 2017 18 19 வந்து நாங்க இதை வந்து ஒரு இப்படிதான் பண்ணணும் கஸ்டமைஸ் பண்ணி முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு
அப்புறமேட்டுக்கு தான் இன்னைக்கு எங்கெங்க இருந்தோ பூதகரமா வந்து பண்ணட்டும், எல்லாரும் பண்றதுனால தப்பு இல்லை. பட் என்னன்னா இந்த முறைப்படி இப்போ எங்க கடைக்கு வர்றீங்கன்னா ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தி கழுவி காட்டுற அளவுக்கு கூட நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு யூஎஸ்பின்னு சொல்றேன். ஓகே சார், நம்ம பொருள் டெமோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமா, இப்போ வாங்க நம்ம என்னென்ன இது இருக்கு, இதோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஹாய் வாஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பவர் டூல்ஸை பற்றி A to Z எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தெளிவான இருக்குது. நம்ம வந்து கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சர், நீங்கள் என்ன பவர் டூல் வேணாலும் டைரக்ட் ஃப்ரம் இம்போர்ட் இருக்கிறதுனால மீடியேட்டர் யாரும் இல்லைங்களா, உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டாக பண்ண முடியும். ரெண்டாவது பவர் டூல்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏரில் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கேசோலின் பெட்ரோலில் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வெரைட்டி வேணும்னாலும் நம்ம வந்து கிடைக்கலாம். இது வந்து பவர் டூல்ஸ் கடைன்னு சொல்கிறது டூல் ஹப்புன்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்டே உங்களுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் ஒரு பார்பெண்டிங் மிஷினை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ 45 mm TMT கம்மியை கட் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் கூட நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்காக எடுத்துக்கலாம். வெல்டிங் மிஷின் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சில சாம்பிள்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஏன்னா பவர் டூல்ஸில் 700 வெரைட்டி இருக்குது. அதாவது பிளம்பருக்கு தேவையானது, எலக்ட்ரிஷியன் தேவையானது, வெல்டருக்கு தேவையானது, கார்பெண்டருக்கு தேவையானது, பெயிண்டருக்கு தேவையானது, எவ்வளோ பண்ணணும்னா டைம் பத்தாது. ஸோ நீங்கள் பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரீட் மாதிரி இருக்கிறதெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 7 kg வரைக்கும் உடைக்கிறதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 kg, 16 kg, 11 kg அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பெரிய காங்கிரீட் செவுத்துலேருந்து ரோடு உடைக்கிற வரைக்கும் தேவையாக இருக்குது. இதுலேயே கரண்ட் இல்லாமல் பெட்ரோலில் போட்டு உடைக்கிற மாதிரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தேவையானதுனால நம்ம வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போடுறது. ஸோ இது ஏதாவது ஸ்டீலில் போடுறது, இல்லை மெட்டலில் போடுறது, இல்லை காங்கிரீட்டில் போடுறது, வாலில் போடுறது, அந்த மாதிரி ஸ்க்ரூ நட்டு ஹோல் போடுறது, கலட்டுறது, அந்த மாதிரி இடத்துல உட்டில் போடுறது, அந்த மாதிரி தேவை அப்படின்னா போடலாம். இதில் நீங்கள் போடுறப்ப இந்த செக்கு வந்து மாறிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து செக்கு என்ன எம்எம்ல போடுறோம் அப்படிங்கிற பத்திரம் செக்கு பிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த செக்கை மாற்றி போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளம்பரோடைய ஒரு பார்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது 2-26 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோட்ரி ஹேமர். இந்த ரோட்ரி ஹேமரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் ட்ரில்லிங் பண்ணுறது, ஸ்க்ரூ நட்டு போடுறது, கலட்டுறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா ஒரு செவுத்தில் ஓட்டை போடுறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்க சிம்பிள் வச்சு ஓட்டை போடலாம். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை உடச்சிக்கிட்டு எலாபரேட் பண்ணி அந்த ஓட்டையை முன்னாடி ஜம்பரில் போட்டு பண்ணுறப்பல ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல பண்ணலாம். இது வெறும் உடைக்கிறதுனா மட்டும் உடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷனோட வரக்கூடிய இதே இது பேட்டரியில் கார்ட்லெஸ்ஸாக வேணும்னாலும் கார்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ஹாட் ஏர் ப்ளோ கன். இது வந்து எதெல்லாம் நம்ம ஹீட் பண்ணி ஈவன் ஒரு ஸ்லீவ் ஒயர் ஸ்லீவாக இருக்கட்டும், எதெல்லாம் ஹீட் பண்ணி அந்த இடத்த நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம், ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஹாட் ஏர் ப்ளோ கன்னுக்கு வந்து தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏர் இன்ஃபேக்ட் ரின்ச்சு. ஏர் இன்ஃபேக்ட் ரின்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டரியில் வேணாலும் பேட்டரியில் இருக்குது, ஏரில் போடுறதுனால போடுறது. இதை பொறுத்த வரைக்கும் பேட்டரி இன்ஃபேக்ட் ரின்ச். பேட்டரியில் தான் 2 வீலர் வருது. இதில் பொறுத்த வரைக்கும் 2 வீலர் கார் வரைக்கும் நட்டு போல்ட்டு கலட்டலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேயே உங்களுக்கு 400 mm வரைக்குமே இருக்கிறது, NM வரைக்குமே இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ரோட்டவேட்டர்லாம் கழட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு 490 NMக்கு to 550 NM வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரோட்டவேட்டர் கழட்டுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோட்டவேட்டர் கழட்டுறதுக்கு ஒன்றுனாலும் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மத்துக்கு பேட்டரியில் போட்டிருக்கிறது இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து டைல் வைப்ரேட்டர். ஸோ இந்த டைல் வைப்ரேட்டர் அப்படிங்கிறது இது வந்து பேட்டரியில் இருக்கிறது. இது எதுக்குன்னா லேயிங் பண்ணுறப்ப அந்த ஏர் வேக்யூம் வந்து குறைக்கணும், அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு தெரியும். இது வந்து ப்ரெஸ் பண்ணையில் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம எங்கே வேணாலும் பாருங்கள், இதில் இந்த ஆன் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆன் ஆஃபை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து போடுறப்போ வந்து இந்த வைப்ரேஷன் சவுண்டு வந்து வந்துட்டு இருக்கு. இது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். அப்படியே போட்டு வந்து நம்ம என்ன ஸ்பீடில் வச்சு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டைல் வைப்ரேட்டர் வேணும்னா டைல் வைப்ரேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அதுதான் நான் சொன்னது. இங்கே பார்த்தது இந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரின்ச்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஏரில் கட்டுறது. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொட்டவேட்டர் கட்டுறதுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சைஸ் இருந்தால் அதுதான் ரொட்டவேட்டர் கட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்னதாக வேணும்னாலும் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு வந்து கழட்டுறதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிராண்டில் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து நல்ல கேரண்டட் இருக்கும். ஸோ இந்த ஏஜி அடிக்கடி நாங்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் காட்டுறது என்னென்னா இது இன்றைக்கி மூமெண்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆங்கிள் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு கறிக்கட்டை தேய்க்கிறதுலேருந்து ஒரு கம்பியை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுலேருந்து ஒரு எஸ்எஸ்க்கு பாலிஷ் போடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கிரைண்டிங் பண்ணுறீங்க, பாலிஷிங் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இந்த ஏஜி ஆங்கிள் கிரைண்டர் வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதே ஆங்கிள் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்லெஸில் வரக்கூடியது. ஸோ இது வந்து கரண்ட் இல்லை, பேட்டரியில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரக்கூடியது. பேட்டரியில் போட்டு யூஸ் பண்ணலாம். எங்கேயாவது நமக்கு வந்து கரண்ட்டு யூஸ் பண்ண முடியாத இடமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து
நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் நல்ல ஹெவியான பேட்டரி வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இது எல்லாமே கேரண்டியான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து. வெல்டிங் மிஷின் ஜஸ்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3800 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 3800 இதெல்லாம் இந்த தாராளம் 3800 அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேஜி 12 கேஜி அடிக்கிற அளவுக்கு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸு 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் அந்த மாதிரி, இல்லை மிக்குக்கு தனியாக வேணும், ஆர்க்குக்கு தனியாக வேணும், டிக்குக்கு தனியாக வேணும், மூணுமே ஒன்றுலேயே இருக்கிற மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு வந்து வெல்டிங் மிஷின் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது நான் காட்டின வந்து ரோட்டரி ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி ஹேமர் நம்ம பார்த்தோம். இந்த ரோட்டரி ஹேமர் வந்து முழுக்க எலக்ட்ரிக்கல் இருக்குது அப்படின்னா அதே வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் பேட்டரியில் பண்ணக்கூடியது தாங்க. ஸோ அதே 3 ஆப்ஷனோட 2 டேஷ் 26 ரோட்டரி ஹேமர் 3 ஆப்ஷனோட வரக்கூடியதான். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து பவர் டூல்ஸில் என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சொன்ன போனீங்கன்னா நீங்கள் ஸ்டாப்லர்லேருந்து நெய்லரில் இருந்து நிறைய இன்னாக்ரேட்டிவ் அப்படியே கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அப்படியே மேலே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாம் உள்ளே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு தான் வந்து எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான ஹேண்ட் டூல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் எல்லாமே பிளேட்லேருந்து அந்த உங்களுக்கு பிட்டிலேருந்து இப்போ ரூட்டர் பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரூட்டர் பிட்டில் கிட்டத்தட்ட 400 பிட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிட்டு வேணும் அப்படின்னா ஜிக்ஸா மிஷின் வேணால் ஜிக்ஸா மிஷின் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸில் என்னென்ன வேணும், ஒரு நல்ல ஸ்பேனரில் இருந்து என்னென்ன வேணும், பஞ்சர் ஓட்ட கிட்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சமாக இருந்துச்சு இல்லை தேவைப்படுறதா இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து டூல்ஸ் அனுப்பிச்சி வச்சிரும். முக்கியமாக இதை பார்க்குற கார்பெண்டரோ பிளம்பரோ எலக்ட்ரிஷியனோ உங்ககிட்ட இருக்க ஏதாவது பொருள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா கூட தாராளமாக எங்ககிட்ட சர்வீஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா 100% அதை எங்களால் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நர்சரி பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், குறு விவசாயி பெரு விவசாயி அந்த மாதிரி எந்த மாதிரியாக இருந்தாலும் விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய இன்னாக்ரேட்டிவாஸான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டியுமே பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் இதில் என்னென்ன நம்மளால் ஹைலைட் பண்ண முடியும் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடி தோட்டம் இல்லை சின்னதாக ஏதாவது நீங்கள் நர்சரி பண்ணுறீங்க அப்படின்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பிக்கர். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு கேப் இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ நீளம் வேணுமோ ஸ்டிக்கு நீங்களாக கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டெலஸ்கோப்பி மாதிரி ஸ்டிக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து அது வந்து கிடைக்குது. இதில் இந்த இடத்துல ஒரு பிளேடு மாதிரி வர்றதுனால என்னன்னா இது பப்பாளியாக இருக்கட்டும் மேங்கோவாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் நீளமாக மேலே உள்ள எடுத்து பறிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பறிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பப்பாயா பிக்கர் வேணும்னாலும் இந்த மாதிரி இது ஒன்லி ஃபார் பப்பாயா மட்டும் பறிக்கிறதுனா பப்பாயா பறிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன்லாம் நீங்கள் பறிக்கணும், கொழும்புச்சம்பளம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொழும்புச்சம்பளம்லாம் பறிக்கிறேன் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து பறிக்கிற மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல மாட்டிட்டோம். இது நாங்கள் இந்த ஸ்டிக்கு தனியாக கொடுக்கோம். நீங்கள் வேணால் பிவிசி பைப்போ மூங்கில் குச்சி கூட எதுவும் போடலாம். இப்போ இந்த ஒரு லாக்கை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதை நம்ம நீளம் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீளம் பண்ணும். ஒரு லாக்கை எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 4.5 அடி தூரம் வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு லாக்கை எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து நீளமாகும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை கழட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கழட்டிட்டு இதுலேயும் அதே மாதிரி ஹோல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி இருக்குது, போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா இது போட்டிங்க அப்படின்னா மேலே உயரமான இருக்கிற கிளையெல்லாம் கழிச்சு விட்றது கட் பண்ணி விட்றது அந்த மாதிரி இது வேணும்னா இந்த மாதிரி வைக்கலாம். இதுலேயே நீங்கள் சின்னதாக வேணும்னாலும் சின்னது யூஸ் பண்ணிக்கலாம், பெருசு வேணும்னாலும் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிவர்சபிள் பல்லு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சிசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இதே ஹைட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுக்குறதுன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பெருசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரியான சிசர்ஸ் எல்லாமே கார்டனிங் சிசர் சொல்லுவோம். அந்த கார்டனிங் சிசர் வேணால் கார்டனிங் சிசர் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏதாவது கண்ணு ஊனணும் அப்படின்னா அப்போ நான் இந்த ஹோலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து கண்ணை போட்டோம் அப்படின்னோம்னா கீழே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுவே குத்துனோடனே மண்ணை தள்ளிடும். அப்போ அந்த செடி கீழே போய் ஊனோடனே அதுவே கை வச்சு அணைச்ச மாதிரி மண்ணை வந்து மூடி வந்து உங்களுக்கு வந்து அணைச்சி கொடுத்துரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்து ஃபாஸ்ட் மூவிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எஸ்எஸ்ல இருக்குது. ஸோ இதை நீளம் பண்ணுறதுனா இப்படி நீளம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்படி நீளம் பண்ணுறதுனாலும் நீளம் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை எடுத்து விட்டிங்கன்னா போதும். எடுத்து விட்டு இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள் இப்படி தள்ள விரியுது பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விரிகிற மாதிரி பண்ணலாம், சுருங்குற மாதிரி. இப்போ இதோட வேணும்னா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஃபுல்லாக தள்ளி தான் பண்ணுறதா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இது என்னன்னா, நீங்கள் ஏதாவது இந்த களத்துலலாம் வந்து அதை வந்து கையை வச்சு கிளறி விடுவாங்க, இல்லை வந்து ஏதாவது உரமெல்லாம் போட்டு, இப்போ சாணி உரமெல்லாம் போட்டிருப்போம், அதை கை வைக்க முடியாது, ஈரமாக இருக்குது, இல்லை ஒரு புல் தர மாதிரி இருக்கிற இடத்துல வந்து சருகெல்லாம் கிடக்கும், இலை சருகெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கூட்டுறது, தள்ளுறது, இழுக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறி பாத்தி தோட்டம்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து 3 அக்சசரிஸ் போடலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி கலப்பை மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலப்பையும் வந்துடும் உங்களுக்கு. இது இல்லாமல் கொடி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் 2 பக்கம் பாத்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக இப்படி வச்சு அழுத்தி பிடிச்சி கையில் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அது பாட்டு அமுத்தி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செடிகளுக்கு வந்து நடுவில் பாத்தி போட்டிருக்குது, கத்திரி தோட்டம், காய்கறி தோட்டத்துக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாமல் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்களா முருங்கை தோட்டம்லாம் வச்சுருக்கிறீங்க, பண்ண மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து முருங்கையை வந்து நம்ம கீழே இருந்து பறிக்க முடியாது, மேலே ஏறினோம்னாலும் உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஹைட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இது பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க இதை அமுத்தி விட்டுட்டு இதை தள்ளிங்கன்னா மேலே வர ஆரம்பிச்சிடும். இது இழுக்களுக்கு எந்த இடத்துல லாக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் இது ஹைட் வந்து இவ்வளோ வருது. இப்போ நான் இந்த கைப்பிடியில் வச்சு இதை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா கட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஏதாவது நீளமான இருக்க கிளைகளை, செடியை, இல்லை முருங்கைக்காய் பறிக்கிறது, இல்லை இதிலேயே வந்து பெருசாக ஏதாவது பழமெல்லாம் கட் பண்ணலாம். இல்லை எனக்கு இது மட்டும்தான் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேடு கொடுக்குறோம். இது கூட இந்த அட்டாச்மெண்ட் இதில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேடு வரும், இந்த பிளேடில் இந்த அட்டாச்மெண்ட் இந்த இடத்துல மாட்டிட்டீங்க அப்படின்னா மேலே உயரமான கிளைகள்லாம் ஏதாவது நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சுன்னா உயரமான கிளைகளை கட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சீடர்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து நிலக்கடலையாக இருக்கலாம், மக்காச்சோளமாக இருக்கலாம், தட்டைப்பயிராக இருக்கலாம், சோளம் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து இதெல்லாம் போடணும் அப்படின்னா இந்த சீடர் பாக்ஸில் போட்டுட்டு இது வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு ஒன்று, 7 இன்ச்சுக்கு ஒன்று, 8 இன்ச்சுக்கு ஒன்று, அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதையும் வந்து ஊனிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம சாதாரணமாக வந்து கையில் வச்சு பண்ணுறப்ப மேன் பவர், இன்னைக்கு விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்கிற ஒரே காரணம் என்னன்னா செலவு அதிகமாகுது, வருமானம் கம்மி அப்படிங்கிறதா. ஸோ இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கரா 2 ஏக்கரா போட்டு 2 மிஷின் இருந்து 2 ஆள் இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரே நாள்லேயே அது வந்து ஊனி வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாகர்னு சொல்லுவோம். இந்த எர்த்தாகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஜஸ்ட் கையில் பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, ஸோ அந்த மாதிரி பிட்டு போட்டிங்க, பிட்டு கையில் காட்டுறாரு பாருங்களா. இந்த பிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ளே அமுத்தணும், அதோட வீடியோ பின்ன அமுத்தணும்னா அதுவே மண்ணை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எர்த்தாகர் வேணும்னாலும் எர்த்தாகர். இதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லாமல் கையில் மட்டும் போடுற மாதிரி வேணும்னா கையில். ஸோ இதெல்லாம் என்ன கம்பி வேலி போடுறவங்க, மரம் நடுறவங்க, குழி எதுக்கெல்லாம் குழி வைக்கணும், தென்னங்கன்று குழி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டுருங்க. இந்த ப்ரஷ் கட்டில் 2 இருக்குது. ஒன்று ஷோல்டரில் போடுற மாதிரி இருக்கும், இன்னொன்று முதுகில் போடுற மாதிரியும் இருக்கும். புல் வெட்டுறதுக்கு, களையை இது பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் கழிக்கிறதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடார். இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னு இட்ஸ் லைக் ஒரு மினி டிராக்டர் மாதிரி தான். இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு 5 ஏக்கராக்குள்ளே வச்சுருக்கிறவங்க வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு 7 ஹெச்பிலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டர் தான், நீங்கள் வந்து இழுத்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 2 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ் கியர் வந்து வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கலப்பை வர்றதுனால இந்த கலப்பையை வச்சு நீங்கள் உழவு ஓட்டுறதுனாலும் உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கலப்பை இல்லாமல் இந்த மாதிரி பிளேடை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்து பாத்தி கட்டுறது, களை எடுக்கிறதுக்கு, அந்த மண்ணெல்லாம் ஓரமாக இது பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ண. இந்த டயர் கழட்டிட்டு அந்த டயரில் இதை போட்டுட்டிங்கன்னா இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓஎஸ் சாஃப்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த பிஓஎஸ் சாஃப்டில் ஹெச்டி பம்பை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தென்னை மரத்துக்கு ஏதாவது மருந்து தண்ணி அடிக்கிறது, ஒரு 60 அடி 50 அடி உயரத்துக்கு தண்ணி அடிக்கிறது வேணும்னாலும் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த கலப்பையை கழட்டிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து ஒரு 400லேருந்து 600 கிலோ வரைக்கும் அது ஏதாவது காய்கறிகள், பழ வகைகள், இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது, காட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிற உரம் மூட்டை எடுத்துகிட்டு போகிறது வர்றதுக்கு இது யூஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக அந்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ப்ளோயர்னு சொல்லுவோம். ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லைங்களா மருந்து அடிக்கிறதுக்காக. ஸோ நார்மலாக இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து.
ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது நாற்று மாதிரி இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் மருந்தெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா ஒரு மரம் கொய்யா மரம் மாதிரி இருக்கிறது, முந்திரி மரம் மாதிரி இருக்கிறது, அடர்த்தியான மரம் இருக்கிறதுக்குள்ள வந்து அதோட உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பத்தாது உங்களுக்கு வந்து. ஸோ ரெண்டாவது புகை மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஸ்ட் ப்ளோயர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி மண் எடுக்கிறதுக்கு, குழி எடுக்கிறதுக்கு, ஓட்டை போடுறதுக்கு உண்டான அந்த பிட்டு எல்லாமே இருக்குது. என்னென்ன சைஸில் வேணும் அப்படின்னா எல்லா சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் வாஷருக்கு அக்ரிக்கு என்ன சம்மந்தம்னா நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இது வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி தான். இது சின்னதாக கையில் எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது 3 HP, இங்கே பார்க்குறது 4 HP இருக்குது. இந்த மாதிரி 12 HPலேருந்து 20 HP வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் JCP வச்சுருக்கீங்க, இல்லை நெல் கதிரெல்லாம் அடிக்கிற மாதிரி மிஷின் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, வெண்பன்றி பண்ணை வச்சுருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மிஷினரிஸ் நம்ம ஆளை வச்சு கழுவணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்காது. லாரி கழுவுறதுலேருந்து ஈச்சர் கழுவுறது எப்படி கழுவுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் சாலி நம்ம சின்னதாக வந்து பேட்டரியில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. இது வந்து இதில் ஒரு 6 இன்ச் இருக்குது, 6 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி சைஸில் வந்து வரும். ஸோ இது சின்னதாக கிளைகளை கட் பண்ணுறதும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி போய்க்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 58 cc, 64 cc அந்த மாதிரி சிசி வந்து டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார் வந்து 18 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு 1.5 அடி வரைக்குமே வரக்கூடியது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரம் இருக்கிற செயின்ஸாக வேணும்னாலும் தாராளமாக நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அலுமினியம் லேடர்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னா டெலஸ்கோபி லேடரில் எல்லா சைஸுமே வந்து நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அடியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி வரைக்குமே வந்து பண்ணலாம். இதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் தள்ளிங்கன்னா அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுனா கூட எடுத்துகிட்டு போய் இடத்த அடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி க்ளோஸாக எடுத்து வைக்கனாலும் க்ளோஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் லேடர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லேடரை நீங்கள் பா ஷேப்பில், யூ ஷேப்பில், என் ஷேப்பில் அந்த மாதிரி ஷேப்லலாம் வச்சு 2 பேர் 3 பேர் இப்போ பட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கோழி பண்ணை எல்லாம் மேலே ஏதாவது ஷெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இவ்வளோ தான் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். இதை மறுபடியும் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இதே ஒரே ஃபோல்டராக போட்டிங்கனாலும் போடலாம். ஒரு பக்கத்தை மட்டும் இப்போ இந்த பக்கத்தை மட்டும் மேலே தூக்குறதுனாலும் மேலே தூக்கலாம். வந்து அந்த பக்கத்தை விட்டுருங்க, இது மட்டும் சும்மா காட்டுறதுக்கு தான். இந்த மாதிரி தூக்குறதுனாலும் தூக்கலாம். இது இன்னும் மேலே இது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஷேப் வச்சு பண்ணி வந்து எடுத்து செய்கிறதுனா சரி. அதே மாதிரி மடக்கிறதுனா ஜஸ்ட் இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டோம்னா போதும் உங்களுக்கு. இந்த லாக்கை எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரூனிங் சிஸ்டர்ஸில் என்னென்ன வேணுமோ சிஸ்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 வெரைட்டிக்கு மேலே நம்ம வந்து ரோஸ் கட் பண்ணுறதுலேருந்து பெரிய கிளையை கட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரூனிங் சிஸ்டர்ஸில் என்ன வேணுமோ அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஹெல்மெட் வேணும்னா தாராளமாக சேஃப்டி ஹெல்மெட் இருக்குது உங்களுக்கு வந்து. எல்லாமே க்ளவுஸ் வெரைட்டி. இந்த மாதிரி அருவாலாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அருவா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அருவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீளமான அருவா இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைடு தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறதுனா சாணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து ஒரு சைடுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி அப்படின்னு இளநீ வெட்டுறதா இருக்கட்டும், ஒரு மரத்தை வெட்டுறதா இருக்கட்டும், கிளையை வெட்டுறதா இருக்கட்டும், அந்த பட்டை வந்து உறிஞ்சிக்கிட்டு வராது வந்து இந்த மாதிரி அருவா. இதுலேயும் வந்து 2 சைஸ் இல்லை, சின்னது வேணுனாலும் சின்னது இருக்குது, கைப்பிடி பெருசு உள்ளது வேணுனாலும் பெருசு உள்ளது இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ அப்படியே இங்கே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே அதுதான். க்ளவுஸு ஷாவ்லெல்லாம் என்னென்ன வேணுமோ, ஷாவில் என்னென்ன பிளேடு மாதிரி வேணுமோ எல்லா பிளேடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உரத்தை கிளறி விடுறது, கையில் அள்ளி போதெல்லாம் மாடி தோட்டம் யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கார்டனிக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 8 வெரைட்டிக்கு மேலே இருக்குதுங்க. இதெல்லாம் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுனா அந்த மாதிரி அடிக்கிறது. சார் எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் திருப்பதியில வந்து சார். எங்கே? திருப்பதி. திருப்பதியிலேருந்து வரீங்களா? சரி சரி சரி. சார் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா நீங்கள் இங்கே? வீடியோ பார்த்துட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு. ஓகே சார். நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு. ஓகே சார். எப்படி இருந்துச்சு? என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க நீங்கள் இங்கே? இது ஜெனரேட்டர். ஓகே. எந்த ஜெனரேட்டர் இதா? இது இல்ல, பெருசா அங்க இருக்கு. ஓகே ஓகே. சரி, ரெடி பண்ணிட்டு. ஓகே சார். வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது மோட்டர், அது ப்ளோயர் மோட்டர். ஓகே. எல்லா சாமான் இருக்கும். ஓகே. நல்லா தான் இருக்கும். பிரைஸ்லாம் எப்படி? பிரைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். ரீசனபிளானே இருக்கும். ஓகே. எல்லாம் நல்லதா இருக்கு. ஏன் சார் இவ்வளோ தூரம் திருப்பதியிலேருந்து இங்கே வந்து வாங்குறீங்கன்னா என்ன ரீசன் சார்? என்ன இதை பார்த்துட்டு அங்க நின்று வந்துச்சு. பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபைடுங்களா? நான் போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம், பிசினஸ் பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அப்போ நானும் எங்க நிறைய வேணும், எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்புறம் எனக்கே நிறைய வேணும், அப்போ வரும். ஓகே சார்.
தேங்க்ஸ். ஓகே சார். ஓகேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரியில் ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்களா இருந்தால் கீழே ஸ்க்ரோலிங் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே சார், உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் ப்ராடக்ட்டை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை விவசாயத்துக்காக இருக்கட்டும், பவர் டூல்ஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபரை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பர் கால் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.